காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். தங்கச்சிக்காரியை கூட்டிட்டு போனாலே மணி என்ன ஆச்சு? இன்ன வரைக்கும் கூட்டிட்டு வந்தாளா? வேலை போறோம் அப்படி எப்படி கிடக்கு. வயசான காலத்துல நான் எம்பிட்டு வேலையத்தான் பாக்குறது. அத்தே அத்தே, நல்ல வேலை வாசல்ல தான் உட்கார்ந்துருக்கீங்களா? இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கிறங்க. ஏடி அன்னைக்கிளி, எதுக்கு டீ தேவையில்லாம வம்ப வளர்க்குறவ? நீ பேசாம நில்லு, எனக்கு எல்லாம் தெரியும். என்னங்க டீ, அக்கால தங்கச்சிக்கு முடியலைன்னு நடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது மாதிரி கூட்டிட்டு போயிட்டு நல்ல பேக்கரி கடையா பார்த்து வாங்கி தின்னுட்டு வரீங்களோ? ஏனுங்கட்ட, முடியாம கிடக்கிறது மாதிரி நடிச்சுதான் நாங்க பேக்கரி கடையில போய் வாங்கிட்டீங்கனுமோ? அதெல்லாம் உங்க காலத்துல அப்படி இருந்திருப்பிய. இந்த காலத்துலாம் எங்க மாமா என்ன மாதிரி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டோம்னா போதும், எங்க மாமாக்கு பேக்கரி கடையவே வீட்டுல கிடந்து வச்சிருவாங்கல்ல. அப்பேற்பட்ட புருஷனுக்குள்ள வாக்கப்பட்டிருக்கான். அந்த காலத்துல மாதிரியே இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கியவள. உன் தொங்கோச்சிக்காரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகையில இருந்த நோவு வரையில எங்கே போச்சான்? பேக்கரி கடையை பார்த்தோன்னா நோவெல்லாம் பறந்து போயிருச்சாமா? அத்தே, ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல இந்த லட்டு உருண்டையில ஒன்றை எடுத்து வாயில வைங்க. அப்புறமா நாங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன நடந்துச்சு, ஏன் ருக்கு இப்படி நிக்கிறாங்கிற கதையை நான் அப்புறம் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லட்டை எடுத்து வாயில வைங்களேன். யாமட்டி, நீங்க தான் அக்கால தங்கச்சிங்க பலகாரத்துக்கு வீங்கி போய் கிடந்துக்கிட்டு முடியலைன்னு ஏன் மயங்கிட்ட நடிச்சுப்புட்டு இப்படி ஊர்காடு சுத்திட்டு வந்து திரியிறிய. நான் என்ன வீங்கி போய் ஆட்டி கிடக்குறேன்? கீரைக்கொள்ளை இருக்கு, மாந்தோப்பு இருக்கு, வாழைத்தோப்பு இருக்கு. இன்னைக்கு வித்தல்னால உட்காந்து திங்கலாம் 7 தலைமுறைக்கு. அப்பேற்பட்ட சொத்துக்காரி உங்கள்கிட்ட வந்து ஸ்வீட் எடுத்து திண்டுதே நான் உடம்ப வளர்க்கண மாட்டி. எனக்கு வேணாம் மாட்டி உங்க ஸ்வீட்டு. அன்னைக்கிளி, உன் குழந்தை வர விட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிறலாம், ஏன் அவசரப்படுற? ருக்கு, என் குழந்தைன்ட்ட சொல்றது கூட முக்கியம் இல்லட்டி. முதல்ல உன் மாமியா வாயத்தை அடைக்கணும். அதனாலதான் முதல்ல வந்து உன் மாமியாட்ட நிக்கிறேன், சரியா? எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரியும், பேசாம நில்லுட்டி. என்னத்த சொல்ல போறிய அக்கால தங்கச்சியே? கூடி பேசிக்கிட்டு குடும்பத்தை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகலாங்கிற விஷயத்த சொல்ல போறியலோ? நான் வந்ததுல இருந்து லட்டு உருண்டை எடுத்து தின்னுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொன்னதையே கேட்காம சின்ன பிள்ளை மாதிரி என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு வாயில வச்சு அமுக்கு 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 நல்லா நல்லா குத்தி விடு உள்ளக்கே. ஏண்டி என் வாய்க்குள்ள இப்படி வச்சு அமுக்குறிய? எத்தே, நல்ல தின்னுங்கத்தே. சிடி வீட்டுல நல்ல திங்கணும். அப்புறம் என் மாமியா மாதிரி சுகர் வந்துருச்சுன்னா ஒன்னும் திங்க முடியாது. பாத்துக்கிறங்க, நல்ல தின்னுங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தி ஒன்று சொல்றேன். எட்டி ருக்கு, உன் மாமியா வேணான்னு சொல்லிவிட்டு ஒரே வாயில ஒரு லட்டை வச்சு அமுக்கிருச்சுட்டியோ? நல்லாத்தான் இருக்கு. என்னடி விஷயம்? அந்த விஷயத்தை சொல்லிட்டு போங்கட்டி. ஏத்தே, ஏன் இப்படி கோவப்படுறது மாதிரி நடிக்கிறீங்க? ஒரு லெட்டர் எடுத்து உங்க வாயில போட்டோன்னா உங்க கோவம் எல்லாம் கரைஞ்சு போயிருச்சுன்னு உங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் ஏன் இன்னமும் கோவம் இருக்கிறது மாதிரியே நடிக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்காண்டி ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தாத்தே வந்திருக்கேன். அதை இருந்து காது கொடுத்து என்ன ஏதுன்னு கேளுங்க. கேட்டா தானே சந்தோஷப்பட முடியும். சரி சொல்லுங்கட்டி, என்ன விஷயம்னு? ருக்கு பைத்தியக்காரி, இங்கிட்டு வாட்டி உங்க அத்தைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவா. எதுக்கு ஆசீர்வாதம்? என்னத்துக்கு ஆசீர்வாதம்? எல்லாத்தையும் சொல்லுங்கட்டி. முடியலைன்னு சொல்லிட்டு தானே ஆசீர்வாதத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. இப்போ என்ன ஆச்சு? ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு இப்போ என்ன நடந்துச்சு? எல்லாம் நல்ல விஷயம் தாத்தே. 10 வருஷம் கழிச்சு நீங்க பாட்டி ஆயிருக்கீங்க, சரியா? இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நானும் இருக்கவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்கள்கிட்ட மல்லு கட்டுறான். எங்க காது கொடுத்து கேட்குறீங்க நீங்க? என்னடி சொல்றிய? என்னால நம்ப முடியலையே. 10 வருஷமா புள்ள இல்லாம இருந்தவ வயிற்றுல புள்ள இருக்கா? நான் என்ன செய்வேன்? ருக்கு, உங்க மாமியால பாருட்டி சந்தோஷத்துல வாயடைச்சு போய் நிக்கிது. அன்னைக்கிளி, நெசமாவாமா சொல்ற? என் மருமக மாசமா இருக்காளா? அட ஆமாத்தே, நான் என்ன பொய்யா சொல்றேன்? ருக்கு குட்டிக்கு முடியலைன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன்ல, அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ருக்கு 45 நாள் மாசமா இருக்கான்னு டாக்டர் தான் சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதோட முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும், உங்களுக்கு தான் முதல்ல ஸ்வீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேக்கரி கடைக்கு போய் லட்டு உருண்டை வாங்கிக்கிட்டு நேரம் உங்கள்கிட்ட தான் சொல்றதுக்கு வந்தேன். மகச்சே, நெசமாவே உங்க மருமக மாசமா இருக்கா. உங்க வீட்டு வாரிசு உங்க மருமக வயிற்றுல வளருது தே. ஆத்தாடி, வாத்தா ஏ ராசாத்தி, என் வீட்டு மகாலட்சுமி, என் வீட்டு குத்து விளக்கு, என் சாமி, என் குளத்தை வளர்க்க வந்தவளே, என் குல தெய்வமே, இங்க வாடி தங்கமே. அத்தை, உங்களுக்கு சந்தோஷம் அத்தை? நீங்க பாட்டி ஆயிட்டிய. என்னம்மா இருக்கு இப்படி சொல்லிவிட்ட? அத்தை எதுக்காக கவலைப்பட்டேன்? அத்தை எதுக்காக உன்னைய திட்டுனேன்? என் கூட கொஞ்சி விளையாட இந்த வயசான காலத்துல எனக்கு ஒரு பேரம் பேத்தி இல்லையேங்கிற கவலையில தாமா அப்படிலாம் அத்தை பேசிவிட்டு. இனிமே உன்னை எதுக்கு பேச போறேன்? உன்னை என்ன சொல்ல போறேன்? உன்னைய மகாராணி மாதிரி வச்சிருப்பேன்மா, மகாராணி மாதிரி வச்சிருப்பேன்.
அன்னைக்கிலே இந்த சுவீட்டை அத்தையிட்ட கொடுமா. இந்த ஊருக்கே இன்னைக்கு சுவீட்டை கொடுத்து யாரெல்லாம் என் மருமகளை இலக்காரமா பிள்ளை இல்லாதவன்னு பேசினாளுகளோ அவளுக்கு வாயெல்லாம் அடைக்கிறது மாதிரி ஒரு பெரிய விருந்தா அந்த ஊருக்கே வச்சிடணுமா. இந்த சந்தோஷமான விஷயத்த ஊர்ல எல்லார்ட்டையும் சொல்லி விருந்து வச்சு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிடுவோம். அப்புறம் சும்மா விடுவோமா என்ன? சரிதான், நான் போய் ஊருக்காட்டுக்குள்ள விருந்துக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வரேன். சரியா? சரிம்மா நீ போயிட்டு வா. நான் ருக்குக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறேன். ஹாய் ருக்கு குட்டி. இங்க மாமா, வாங்க வாங்க. இங்க மாமா, என்ன இப்படி தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அத்தை வரப்போறாக, கீழே விடுங்க மாமா. ருக்கு, மாமாக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா. 10 வருஷமா பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்ததுக்கு கடவுள் கண்ணை திறந்துட்டான்ல ருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பரம, என்னடா வயிற்று பிள்ளைக்காரியை தூக்கி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற? இப்படிலாம் தூக்கி சுத்தக்கூடாதா, அவளை கீழே உட்கார விடா. மாமா, நான் தான் அத்தை வந்துருவாங்கன்னு சொன்னேன்ல, கீழே இறக்கி விடுங்க. எம்மா, இந்த 10 வருஷத்துல எங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிற இடத்துல எல்லாத்துலேயும் எங்களை என்னம்மா அசிங்கப்படுத்தினாங்க. நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நம்ம ருக்குவை ஒதுக்கி வச்சு ஒரு சந்தன போட்டு குங்குமம் வைக்கிறதுக்கு கூட வைக்க விடாமல் எல்லா இடத்துலையும் ஒதுக்கி வச்சாகல்ல. இப்போ பற்றியாம்மா கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு ஒரு பிள்ளை உண்டாயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாடா மையனே பரமசிவம், நானே ருக்குவையும் உன்னையும் எம்பிட்டு நாள் திட்டியிருக்கேன். பிள்ளை பத்து கொடுக்க வக்கில்லைன்னு உங்களை எம்பிட்டு நாள் பேசி திட்டியிருக்கேன். இன்னைக்கு அதுக்கெல்லாம் கடவுள் ஒரு பலனை கொடுத்துருக்காருடா. எனக்கும் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பாக இந்த ஊர் மக்களோட சேர்ந்து கொண்டாடணும்டா பரமசிவம். ருக்குவை கீழே இறக்கி வச்சுட்டு வாப்பா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அம்மா, நீங்கள் ருக்கு மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குமா. என்னைக்கு நீங்கள் இப்படியே இருக்கணும். சரியா? என் மருமகளை நான் பார்த்துக்கிறாம வேற யாருடா பார்த்துக்கிறப்பறா? அம்மா மருமகளே இருக்கு, நீ பத்திரமா இருமா. அத்தை உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். டே பரமசிவம், நீ போய் விருந்துக்கு தேவையான ஏற்பாடுகளை பாருடா போடா. பத்தியா இருக்கு, அம்மா உனக்கு ஜூஸ் போட போகிறாங்களாம். இனிமே மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவிய. அட போங்க மாமா, என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் அப்பதா, நான் கூட ருக்கக்கா மாமியாவை உன்னைய மாதிரி சரியான வில்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது மனசுக்குள்ளே கல்லுக்குள் ஈர மாதிரி எப்பேற்பட்ட நல்ல பொம்பளையாக இருந்துச்சுன்னா இப்படி ஊருக்கே விருந்து வைக்க என்ன? உன்னைய மாதிரில அந்த கிளவி இல்லை, நல்ல பொம்பளையாக தான் இருந்திருக்கு. என்ன வந்த இடத்துல சோத்தை போட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, எந்திரிச்சு கையை கழுவிட்டு போனமான்னு இருட்டி தேவையில்லாமல் வாயை விட்டு வாயை ஓடவிட்டு போயிடாத சொல்லிவிட்டேன். ஆத்தாடி, இந்த அப்பத்தா என்ன உண்மையை சொன்னோம்னா இப்படி வீவின்னு கிளம்புது. சரி அப்பத்தா, நீ சாப்பிட ஆரம்பி. நான் அப்படியே பைய சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ஒரு பார்சலை கட்டிட்டு கிளம்புறேன். என்னட்டி நடுவாளி, என்ன வேணும்? சாப்பாடு எதுவும் போடவா? சாப்பிட்றியா? இருக்கா இன்னும் கொஞ்சம் இருக்கு, நல்லா வலிச்சு சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் போடு. சோறு குழம்பு ரசம் மோருன்னு இன்னைக்கு அடிச்சு ஒரு நவுத்திடணும்ல. நல்லா சாப்பிடுங்க, எல்லா மக்களும் நல்லா சாப்பிடுங்க. என் மருமக உண்டாயிருக்கிறத நினச்சி எனக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணணும் தெரியல. இதை விட சிறப்பாக பண்ணணும்னு நினச்சேன். சரி, நம்ம ஊர் ஆளுக்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு சின்னதாக விருந்து வைப்போமேனு வச்சேன். வளகாப்புக்கெல்லாம் நல்லா சிறப்பாக நல்லா பெருசாக செஞ்சுருவோம். சரியா? இங்கே அன்னைக்கிலேக்கா, நீ விருந்துக்கு கூப்பிட்டியேன்னு நானும் என் புருஷனை மட்டும் கிளம்பி வந்துட்டோம். என் மகா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா, வீட்டில் சோறாக்கலை. ஒரு பார்சல் மட்டும் கட்டி கொடுத்துரு. சரியா? அப்புறம் வீட்டுக்கு போனோன்னா அவள் பசிக்குதுன்னு கேட்பா. அவள் ஒரு ஆளுக்காண்டி நான் உழ வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சரிட்டி வனசா, நெடுவாளி, மாடனே, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஆளும் பெருமா அள்ளிக்கிட்டு போங்கம்மா. சமையக்காரர்களை விட்டு சமைச்சு நிறையா தான் ஆக்கி போட்டிருக்க அத்தை. எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளிக்கிட்டு போங்க. அப்புறம் என்னம்மா வேடிக்கை வந்துக்கிட்டு இருக்கிய? வள்ளு வதக்கணும் 4 அள்ளி வாயில் வச்சுட்டு வீட்டுக்கு 4 பார்சலை கட்டிக்கிட்டு கிளம்புவோம் வாங்க. இன்னைக்கு ஒருவேளை மத்தியானத்துக்கு சோறாக்குற வேலையை குறைச்ச ருக்கக்கா மாமியா வாழ்க. நண்பர்களே, 10 வருடமா குழந்தை இல்லாம இருந்த ருக்கு இப்ப கர்ப்பமா இருக்கிறத நினைச்சு நாங்கெல்லாம் விருந்துல நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் வாங்க விருந்துல கலந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுட்டு போங்க. நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். சரியா? பாய் நண்பர்களே.